மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. அடிப்படையில் பார்த்தா பாமகவுடன் நாங்கள் கரம் கோர்க்க முடியாது. அது ஏற்கனவே இருக்கப்பட்ட முடிவு. அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். காங்கிரஸ் ஆட்சியில் பகிர்வு அப்படிங்கிற ரொம்ப விடாப்பிடியா இருக்காங்க. கிறிஸ்டோடங்கர் அவர் சொல்றாரு, காங்கிரஸ் கட்சியினர் வேதனையில் இருக்காங்க. குழு அமைத்து 70 நாட்கள் மேலே ஆயிடுச்சு, இன்னும் திமுக சம்பந்தமா பேசுறதுக்கு குழு அமைக்கல என்ற அந்த பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? குழு அமைச்சிட்டாங்களே. 22ஆம் தேதி நேரு அவர்கள் தலைமையில் குழு அமைச்சாச்சு. 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை தொடங்க போறாங்க. அவங்களுடைய கன்சர்னை வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டது. அவர்கள் வெளியிட்ட அந்த கவலையை, அந்த வருத்தத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தலைமை ஏற்கிற முதலமைச்சர் அறிவிச்சிட்டாரு. அப்போ அங்க ஒன்றும் அந்த பிரச்சனை எழலை. இப்போ எழலை. நீங்க சொன்னது இருந்திருக்கலாம். இப்போ வரைக்கும் ட்விட்டர் போட்டுட்டு இருக்காங்க. ரீசன்ட் டேஸ்ல குழுவெல்லாம் அமைச்ச பிறகுதான் கிறிஸ்டோடங்கர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நேத்திக்கு சொல்றாரு காங்கிரஸ் கட்சியினர் மனவேதனையில் இருக்காங்கன்னு. இல்லை, அதாவது சார், இவங்க அதாவது திமுக அவங்களுக்கு ஒரு சில அஜெண்டா இருக்கும். எப்போ அறிவிக்கிறது, எப்போ குழு போடுறது என்கிற அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும், அவங்களுக்கு ஒரு முடிவு இருக்கும். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அவங்க முடிவு எடுக்கிறாங்க. இன்னமும் குழு அமைக்கலை என்கிற அவங்க வருத்தத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நடைமுறையில் இருக்கிற ஒரு சாதாரண விஷயங்கள். இது கூட்டணியை பிளவுபடுத்தும், கூட்டணியை வந்து சிதைக்கும் என்பதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது மாணிக்கம் தாக்கூர் கூட அதை வச்சிருக்காரு. மு.க. ஸ்டாலின் நேற்று பதில் சொல்லியிருக்காரு. அதை வந்து சென்ட்ரல் லீடர்ஷிப்போ தமிழ்நாடு லீடர்ஷிப்போ சேர்ந்து முடிவெடுத்து அவங்க அறிவிச்சிட்டாங்க. நேற்று முதலமைச்சர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, அந்த சதி என்று சொல்லுகிறார். அது வந்து என்னன்னா, திமுக கூட்டணி உடைப்பதற்கான சதியை சிலர் செய்கிறார்கள் என்று சொல்லுறார். அப்போ வெளியிலிருந்து கிறிஸ்டோடங்கர், மாணிக்கம் தாக்கூர், அதாவது என்னன்னா எம்பி இல்ல சார், இவங்கெல்லாம் சதிகாரர்களா? அது என்னன்னா, வெளியிலிருந்து இப்படிப்பட்ட ஃபோர்ஸுகள் எல்லா பகுதியிலையும் எல்லா இயக்கங்களையும் ஊடுருவல்காரர்கள் இருப்பாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் உண்டு. அதெல்லாம் அதே சமயத்தில் அவர்கள் பொறுப்பாளரை யார் நியமிக்கிறாங்க? சொல்லி முடிச்சிடல. கிறிஸ்டோடங்கர் யார் நியமிக்கிறாங்கன்னு கேட்கிறேன். இல்ல, கிறிஸ்டோடங்கர் வந்து சொல்லட்டும் சார், வருத்தத்தை வெளிப்படுத்தட்டும், அது ஆட்சியில் பங்கு கேட்கட்டும். ஆனால் அதை வந்து ஊதி பெரிதாக்கி அதன் மூலமாக ஒரு இங்கே பிளவை ஏற்படுத்திடலாம், அந்த திமுக கூட்டணியில் ஒரு சிதைவை உண்டு பண்ணிடலான்னு யோசிக்கிறாங்களா? அதுக்கு தான் பதில் சொல்றாரு. இவங்க கேட்குறது, உரிமை கேட்குறது தப்பு கிடையாது சார். நாங்கள் கூட எங்களுக்கு கூட அந்த கோரிக்கை உண்டு சார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய முழக்கங்களில் ஒன்று. நாங்கள் இந்த தேர்தலில் வேணான்னு சொல்லி ஒத்தி வச்சிருக்கிறோம். ஆனால் அவர் ஏன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இல்லை, கூட்டணி இல்லை. காங்கிரஸ் தாவேக்காங்கிற ஒரு கூட்டணி, எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு தெரியுமா? நாங்க தேர்தலை விட்டு வெளில போயிடுவோம். அதுல என்ன எங்களுக்கு என்ன ஆப்ஷன் இல்லை? அதெல்லாம் எங்களுக்கு, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது சார். எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம். நாங்க இங்க வந்து இப்போ பாஜக, ஆர்எஸ்எஸ் போன்ற அந்த மதவாத சக்திகளும் சாதிவாத சக்திகளும் வரக்கூடாதுன்னு தான் நாங்க திமுக கூட்டணி தொடர்றோம். அது எங்களுக்கு நிர்பந்தம் கிடையாது. ஆப்ஷன் பற்றி நாங்கள் கவலையும் படுறது கிடையாது. எங்களுக்கு பதவியிலே இருந்தாகணும், எம்எல்ஏ எங்களுக்கு ஜெயிச்சாகணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொள்கையில் உறுதியாக இருக்கணும் என்பதை எங்களுடைய வந்து நோக்கம், எங்களுடைய நிலைப்பாடு. இங்கே மக்கள், தமிழ்நாடு பாதுகாக்கப்பட வேண்டும், சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும், இங்கே வந்து சகோதரத்துவம் தலை தோங்க வேண்டும் என்பது அடிப்படையில் தான் எங்களுடைய முடிவுகள் இருக்குமே தவிர சீட்டு, பதவி இதை அடிப்படையில் எங்களுடைய முடிவுகள் இருக்காது, என்றைக்கும் இருக்காது. இது டைரக்ட் விசிகாக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி தானே சார் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்ம தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கிறோம். இப்போ மாதிரி எங்களுடைய கொள்கைன்னு ஒன்று இருக்கு, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற கொள்கை இல்லை சார், அது நிலைப்பாடு. சரி, உங்க நிலைப்பாடு விசிகாவுடைய நிலைப்பாடாக இருக்கட்டும். இன்னைக்கு காங்கிரஸ் அதை முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து நீங்கள் வெற்றி கொடுத்துட்டு இருக்கீங்க, நம்ம தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கோம். இப்போ மாதிரி எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க, இது எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு ஏன் ஸ்ட்ராங்காக முன்வைக்க முடியல? அதாவது அதற்கான சூழல் வரும், அதற்கான உரிய வந்து பலத்தை, அதற்கான ரிசல்ட்டை நாங்கள் வந்து பெறணும். நாங்கள் வந்து ஒருத்தட்டு போய் கோரிக்கையை விடுத்து அந்த கோரிக்கையின் மூலமாக அவர்களுடைய இரக்கத்தின் அடிப்படையில் பரிசீலிப்பதற்காக நாங்கள் அந்த கோரிக்கை வைக்கல. நாங்கள் எங்களை பலப்படுத்தி கொண்டு எங்களுடைய வந்து உதவி இல்லாமல், ஆதரவு இல்லாமல் இங்கே வந்து ஆட்சி அதிகாரம் இங்கே யாரும் அமைக்க முடியாதுங்கிற சூழல் வருகிற பொழுது அந்த கோரிக்கையில் நாங்கள் உறுதியாக இருப்போம். அதெல்லாம் வேறு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழலை கணக்கில் கொண்டு நாங்கள் வந்து திமுக கூட்டணியோடு தொடரணும். இங்கே வந்து எதனோ மாய்மால வித்தைகள்லாம் வந்து பாஜக, அதிமுக கூட்டணிக்காரர்கள் வந்து முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சிக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பது தான் எங்களுடைய முதன்மையான கவலை. அந்த கவலையின் அடிப்படையில், அந்த அக்கறையின் அடிப்படையில் நாங்கள் வந்து முடிவு எடுத்திருக்கிறோமே தவிர
அவர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவதில் அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதில் உடன்பாடு கிடையாது. ஆனால் திமுகவுக்கு வந்து ஒத்து வராதுன்னு அவர் சொல்லலாம், தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொல்வதில் உடன்பாடு இல்லை. ஆனால் நாங்கள் இப்போ வலியுறுத்தலை. அதுக்கு காரணம் இங்கே வந்து மதவாத சக்திகள் வந்து விடக்கூடாது, அவர்களுடைய இங்கே அவர்களை கொண்டு வருவதற்கு உதவி செய்கிற அவர்களுடைய வந்து கையாட்கள் இங்கே வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோம். திரு மாணிக்கம் தாக்கூர் ஒரு ட்வீட்டு போடுறாரு. தேர்தலுக்கு மிக முன்பே, அதாவது ஒரு வருடத்துக்கு முன்பே ஒரு கூட்டணிலாம் ஃபிக்ஸ் பண்ணி யார் யாருக்கு எந்த இடங்கள் என்னென்ன அமைச்சரவை அப்படின்னு முடிவு பண்ணனால பாஜக அப்படிங்கிற ஒரு தேசிய கட்சி, வலிமையான கட்சியை வீழ்த்த முடிந்தது ஜார்க்கண்டில். பீகாரில் ரொம்ப டிலே பண்ணாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு கடைசி வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் என்ன தொகுதின்னு சொல்லாமல் டிலே பண்ணனால பீகாரில் மிகப்பெரிய அளவில் தோல்வி இருந்துச்சு. அது வரைக்கும் இன்டாக்டாக இருந்தாங்க கூட்டணி, எல்லா பிரச்சனைகளிலும் தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சராக வருவாங்கன்னு இருந்தாங்க. பட் என் டைமில் தோல்விக்கு காரணம் இதுதான் அப்படின்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டே போடுறாங்க, நீங்கள் கடைசி நேரத்தில் பண்ணீங்கன்னா தோல்வியில் தான் முடியும் அப்படின்னு ஒரு காங்கிரஸ் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஆனால் திமுக அமைதியாக இருக்குது. இல்லை அப்படி இல்லை சார், இது வந்து அதுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்க? இன்னைக்கு உருவான கூட்டணி இல்லை இது. கிட்டத்தட்ட 2010 கூட்டணி இல்லைன்ட்டாங்க. பார்லிமெண்ட் தேர்தலுக்கு தான் இந்தியா கூட்டணி, இப்போ கூட்டணியில் இல்லைன்ட்டாங்க. ஆமாம் சார், தமிழ்நாட்டுக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இங்கே தலைமை வந்து ஏடிஎம்கேக்கு வந்து பிஜேபி தலைமை தாங்குறாங்கல்ல என்டிஏ, அந்த என்டிஏ கூட்டணி இல்லை இங்கே. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதுக்கு தலைமை திமுக. திமுகவினுடைய தலைமையில் தான் இங்கே காங்கிரஸ், விசிகா போன்ற கட்சிகள், கம்யூனிஸ்டுகள்லாம் இருக்கிறோம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் மிரட்டலால் உருவான கூட்டணி அல்ல, நிர்பந்தத்தால் உருவான கூட்டணி அல்ல. நாங்கள் பரஸ்பரமாக கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிற கூட்டணி வெற்றிகரமான கூட்டணி. ஆகவே அதுல எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. இன்னைக்கு திடீர்னு இப்பதான் அந்த கூட்டணி உருவாகுது என்பதுக்கு அல்ல 2019 இந்த கூட்டணி இருக்கு. ஆகவே வந்து அந்த கவலை இங்கே தேவை. ஒரே ஒரு கேள்வி சார், எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கு, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும். ஏன் திமுக கொடுக்க மாட்டேங்குது? ஏன் திமுக கொடுக்க மாட்டேங்குது? திமுக கொடுக்கலாம் அவங்க நிலைப்பாடு சார். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அதை நீங்க திமுக காரவங்கிட்ட தான் கேட்கணும். என்னட்டு கேட்டீங்கன்னா, நாங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். நான் ஏன் கேட்கல அப்படின்னு நீங்க கேட்குறீங்கல்ல, நாங்க கேட்கலாம் சார். இந்த தேர்தல் ஏன் கேட்கலங்கிறது நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு. ஆனா அது எங்களுடைய முழக்கம் தான்ங்கிறது பதில் சொல்றேன். முதலமைச்சர் அறிவித்ததில் அந்த கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பது நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் கொடுக்கலன்னு நீங்க திமுக கிட்ட தான் கேட்கணும். ஆனா வந்து நாங்க இதெல்லாம் தாண்டி இங்கே வந்து மதவாத சாதிவாத சக்திகள் கால் கொண்டு கூடாது என்பதற்காக ஜனநாயக சக்திகளோடு ஒன்றிணைந்து நிற்க வேண்டும், பாசிச சக்திகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக திமுகவோடு நாங்கள் கரம் கோர்த்து நிற்கிறோம், உறுதியாக நிற்போம். அந்த அடிப்படை தான் இந்த கூட்டணி கொள்கை அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கிறது. சார், இந்த சவால்கள் என்பதை பொறுத்தளவுக்கு திமுக தலைமையிலான கூட்டணிக்கு பெரிய சவால் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து யூடியூப்ல அப்படி போட்டிருக்கிறாங்க. இது வந்து அந்த இணையதளத்தை பயன்படுத்துவர்களுடைய கருத்தாக இருக்கலாம், மக்கள் கருத்து அதுவல்ல. மக்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, மது ஒழிப்பு பொறுத்தளவுக்கு எங்களுடைய கொள்கை, அதற்காக நாங்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம், மாநாடுகள் நடத்திட்டு இருக்கோம். எங்கள் தலைவர்கிட்ட இடையில ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது, நீங்கள் முதலமைச்சரானா நீங்கள் முதல் கையொப்பம் எதற்கு இடுவீர்கள் கேட்குற பொழுது, மது ஒழிப்புக்கு தான் நான் முதல் கையெழுத்தை போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதே சமயத்தில் அது ஒன்றே வந்து கூட்டணியை தீர்மானிக்கிற ஃபேக்டராக வந்து இருந்துவிட முடியாது. பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் நாம் தமிழக சகோதரர் ஸ்ரீதர் வந்து கேட்டார், அவங்கள தானே கூட்டணி வச்சுருக்காங்கன்ட்டு. நான் என்ன கேட்குறேன், இலைமலம் தான் ஈழமரம் சொல்லும் பொழுது டாஸ்மார்க் இங்கே வந்து அதிமுக கட்சி நடத்திக்கிட்டு ஆட்சி வந்து நடத்திக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்போ நீங்கள் அதை வந்து கோரிக்கையை வைக்கல. உங்களுக்கு அப்போ ஒன்று பிரதானமாக தெரிஞ்சது, நீங்கள் அதுக்காக போனீங்க. இதெல்லாம் ஒரு கிரைட்டேரியாவாக இங்கே பேச முடியாது. இன்னொரு செய்தி என்ன, மேடம் சொன்னது, நீங்கள் வந்து பாஜகவோடு கூட்டணி வைத்துத்தான் எம்எல்ஏ ஆகி இங்கே தலைவராக உருவாக்கிறேன் வந்து ரொம்ப மறைமுகமாக ஒரு விஷயத்தை வந்து போகிற போக்கில் பேசிட்டு போகிறாங்க. அது தவறான விஷயம். 2001 பிஜேபினாவே இங்கே யாருன்னு தெரியாது. ஆமாம், 2001 சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆட்சியில் இருந்தாங்க சார். அதுதான் ரைட்டு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் எந்த ஃபேக்டரும் கிடையாது. அவங்க தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு 2001 ஒரு வாக்கு வங்கி கிடையாது. நாங்கள் திமுகவோடு கூட்டணி வச்சுருந்தோம். இங்கே திமுக தலைமை ஏற்றது. திமுக கூட பிஜேபியோடு என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வந்து அவங்க நாங்கள் அறிவிக்கும் பொழுதே எங்கள் கட்சி தமிழ்நாட்டில் 4 MP இருந்தாங்க 99ல். நீங்கள் அது வந்து 99ல் அது கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளுக்கு மட்டும்தான்
அவங்க வந்து அங்கே வெற்றி பெற்றாங்க. அவர் பொன் ராதாகிருஷ்ணனும் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றாங்க. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் அவங்களுடைய ஃபேக்டரே கிடையாது, அது ஒரு விஷயமே கிடையாது. இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க மதவாதத்தை வந்து எப்படி உயர்த்தி பிடிக்கிறாங்க, இந்து ராஷ்டிரத்தை கற்று அமைக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க, அது இன்னைக்கு வந்து இந்துத்துவ நாடாக மாற்ற பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் கூட்டணி வைக்கிறது நன்றி. இது வந்து எவ்வளவு பெரிய துரோகம் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்.